முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எல்லாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், ஹதரத் இப்ராஹிம் கலீலுல்லா அவர்கள் மக்காவை ஹரமாக ஆக்கினார்கள், மக்காவினுடைய பரக்கத்துக்கு துஆ செய்தார்கள். அவர்களுடைய கலீல், உன்னுடைய நேசர் அவர்கள். வான ஹபீபுக்கு, நானும் உன்னுடைய நேசன். கலீலுக்கும் ஹபீபுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு உலமாக்கள் சொல்லுவாங்க. கலீலுன்னால் அல்லாஹ்வுடைய நேசர் தான், ஹபீபுன்னால் அல்லாஹ்வுடைய நேசர் தான். ஒரு தடவை சஹாபாக்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சஃபியுல்லா, நூஹ், நஜியுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, ஒவ்வொரு நபிமார்களை பற்றி பேசிக்கிட்டு தான் சல்லாஹ் வந்துட்டாங்க. நான் கேட்டேன், ஒவ்வொரு நபிமாருடைய மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். நான் கேட்டேன், உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், வான ஹபீபுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ஹபீபுன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய ஹபீபுன்னாலும் அல்லாஹ்வுடைய நேசர் தான் அர்த்தம். ஆனா சின்ன வித்தியாசம் என்ன பெருமக்கள் சொல்வார்கள்னா, கலீலுல்லான்னா அல்லாஹ்வின் விருப்பத்தை நிறைவு செய்பவருக்கு பேர் கலீல். ஆனால் ஹபீபுல்லா என்றால் இவர்களின் நேசத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். நாயகமே, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் ஆசைப்பட்ட பூமிக்கு உங்களுடைய கிபிலாவை திருப்புங்கள். திருப்புங்கன்னு சொன்னா அதுதான் திரும்பிட்டு போறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பி அந்த பூமியின்பால், அந்த கிபிலாவின்பால் உங்களை திருப்பினோம்னு சொல்ல.